வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். RTF 100ல இன்னைக்கு வந்துட்டு HDFC பேங்க் பார்ப்போம். ஆல்ரெடி 36 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இப்போ கம்மிங் ஏப்ரல் 18th வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல HDFC பேங்க், ICICI பேங்க்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஒரு 1 வீக் பிஃபோராகவே அந்த ஸ்டாக்குடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறோம், அனாலிசிஸ் பண்ணுறோம் செகண்ட் டைமா. அண்ட் ஆல்ரெடி March 10th நம்ம இனிஷியேட் பண்ண அந்த டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணுறதோ அண்ட் லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. அதை ட்ரேஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். இவன் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அந்த அனாலிசிஸ்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். சும்மா பார்க்கறதுனால மேபி அந்த இடத்துல நீங்கள் லேர்னிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேஸ் பண்ணும் பொழுதோ ட்ராக் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு அந்த பழக்கம் உள்ள வருது. அண்ட் அப்பப்போ வந்துட்டு நம்ம அந்த பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த இது வந்து சார்ட் மேஜிக் அப்படிங்கிற அந்த ஒரு சேனல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். March 10th நம்ம பண்ண அனாலிசிஸ் அதை இன்னைக்கு கூட அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக திருப்ப HDFC பேங்க்னு சொல்லிட்டு அதை நான் போட்டு காட்டியிருக்கேன். அதுல கொடுத்திருந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அப்படியே சைமல்டேனியஸா கையில போன் வச்சிருக்கீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அந்த போன்ல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன், அதை நீங்க பார்க்கலாம். அப்போ வந்து 857 அப்படிங்கிற ஒரு வேல்யூல இருந்திருக்கு HDFC பேங்க் March 10th. சரிங்களா? அண்ட் the levels to watch on downside அப்படின்னு சொல்லி சில லெவல்ஸை கொடுத்துருக்கோம். 848, 835 இருந்து 836ங்கிற ஒரு லெவல், 824ங்கிற ஒரு லெவல், 806, 791, 755. அப்போ அது என்ன பிரைஸ்ல இருந்திருக்கு? 857 ரூபாயில இருந்திருக்கு. கீழே வரும் பொழுது டவுன் சைட்ல இந்த லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்ண சான்சஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ரீசெண்டா இந்த ஸ்டாக் வந்து எங்க வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா 726 ரூபாயில வந்து ஃபேஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட அது வந்து எக்ஸாக்ட் டபுள் பாட்டம். போன மார்ச் மந்த்துடைய லோ வந்து என்னவோ அதே தான் இந்த ஏப்ரல் மந்த்துடைய லோவாகவும் இருக்கு. விச் மீன்ஸ் 76 ரூபா 65 பைசா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஜோனா இருந்திருக்கு. ஏப்ரல்லையும் அதே தான் லோ 725 ரூபா 26 ரூபா 65 பைசா. ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் லோ போத் ஆர் சேம், விச் இஸ் டபுள் பாட்டம். ரெண்டும் ஒரே மாதிரியான கொஞ்சம் முன்ன பண்ண வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்படிங்கிறது ரீசனபிள். இதே ஒரு 5000 ரூபா ஸ்டாக்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஒரு 50 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபா வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது ரீசனபிள். அந்த டபுள் பாட்டமா நம்மளால எடுத்துக்க முடியும். எக்ஸாக்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இங்க மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு பியூர் டபுள் பாட்டம் இது 726 ரூபா 65 பைசா. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லெவல்ஸ்ல வந்துட்டு 824, 806, அதுக்கடுத்து 791, 755 கொடுத்துருக்கோம். இந்த எல்லா லெவல்ஸையும் பிரீச் பண்ணி பிரேக் பண்ணி
கீழே வந்துருச்சு. வந்து 726 அப்படிங்கிறது வந்து 755க்கும் 726க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 30 ருபீஸ். அது எக்ஸ்ட்ரீமா வந்து பேனிக்க கொடுத்திருந்த ஒரு நேச்சர். ஒரு ரிவர்சல் வரும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேனிக்க கொடுக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க வால்யூம் வந்து அசஸ் பண்ணி பார்க்கணும். இந்த பாட்டம்ல 2 3 கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, டவுன் சைட்ல, இந்த இடத்துல வால்யூம் நீங்க அசஸ் பண்ணி பார்க்கணும். அந்த பிரைஸ் வந்துட்டு பேனிக்ல கீழே விழுது. அன்னைக்கு ஓப்பன் 745 ரூபா, ஹை வந்து 751 ரூபா, லோ 726 ரூபா, க்ளோஸ் ஆனது 731. அந்த பர்டிகுலர் டேல வந்திருக்கக்கூடிய வால்யூம் 103 மில்லியன். சரிங்களா? அதுக்கடுத்து நாள் வந்திருக்கக்கூடிய வால்யூம் 78 மில்லியன். அதுக்கடுத்து 3வது நாள் வந்திருக்கக்கூடிய அந்த கிரீன் க்ளோசிங் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேல அகெயின் வந்து இந்த சேம் லோவை பாட்டமா ஃபேஸ் பண்ணுது. அதுல வந்திருக்கக்கூடிய வால்யூம் ஆல்மோஸ்ட் 49 மில்லியன் வால்யூம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பா வால்யூம் வந்துட்டு மல்டிபிள் வேல அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது பேட்டர்ன் பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது ஃபிபோனாச்சி பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவலை பேஸ் பண்ணி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வரும் பொழுது ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். 755 ஒரு லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா டீம் ஆர்டிஎஃப் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால 755 ரியாக்ட் பண்ணணும், அந்த இடத்தையும் பேச வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 857 ரூபாயில இருந்து 755 ரூபாய், 100 ரூபா வரைக்கும் கீழே குறையிற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த இடத்துல 755 ஒன்ஸ் ரீச் பண்ணி கீழே போகுது அப்படிங்கும்போது திரும்ப வி நீட் டு ரீஎவாலுவேட் ஸ்டாக். அப்போ ஃபர்தரா அடுத்த சில லெவல்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ 755 அது பிரேக் பண்ணி 726 டச் பண்ணுது. பேனிக் பிரேக் ஆஃப் 848, 836 மே டிராக் திஸ் ஸ்கிரிப்ட் டு 824, 812 to 806, 791ல இருந்து 788 அண்ட் 755. இப்போ இது எல்லாமே வந்துட்டு முன்னாடி சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருந்திருக்கு. இப்போ என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அண்ட் ப்ரெசண்டா இப்போ ஏப்ரல் 10th நேத்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஏப்ரல் 11th 810 ரூபா 30 பைசா, சரியா ஒரு மாசம் கழிச்சு அப்ட்ரெண்ட்ல மேல வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக். இதே ஹோல்டிங் அண்ட் சஸ்டைனிங் அபவ் 878, 888ல இருந்து 891 is mandatory for the upside move. Can consider 916, 940 and 975 அப்படிங்கிறது அப்சைட்ல இருக்கக்கூடிய டார்கெட். இப்போ அப்படியே அழகா வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிக்கும். அங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் ப்ரெசென்டா இருக்கக்கூடிய 810 ரூபாய்க்கு கீழே இருக்க நம்பர் எல்லாமே சப்போர்ட். இதுக்கப்புறம் அந்த 810 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுலயும் முக்கியமா 878க்கு மேல இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து ஒரு 100 ரூபாய் பிரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1% அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாய், 2% 16 ரூபாய், 3% அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ரூபா வருது. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பேஸ்டு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில மூமெண்ட்டை கொடுக்கும் ஸ்டாக்ஸ். என்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு ரிசல்ட்டை வந்துட்டு ஒரு நியூஸா கேட்டலிஸ்டா எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கீழே விழும், அல்லது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கு எகைன்ஸ்டா ஆப்போசிட் நேச்சர்ல அந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணி எழுதிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்டாக்குடைய நேச்சர் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடிய டேக்கு முன்னாடியே ரேலியை ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அண்ட் ரிசல்ட் டேல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா செல்லிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. செல் ஆன் நியூஸ், பை ஆன் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில ஸ்டாக்ஸ் வந்து அப்படிதான் ஃபாலோ பண்ணும். இந்த புதுசா அன்னைக்கு வந்துட்டு செய்தியை பார்த்துட்டு உடனே உள்ள போய் குதிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மாட்டிடுவாங்க அந்த ஸ்டாக்ல. ஏன்னா அன்னைக்குதான் வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, இது எதுக்கு இன்னைக்கு 30 ரூபா குறைஞ்சதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆவாங்க. காரணம் என்னன்னா அது ரேலியை முன்னாடியே கொடுத்துருச்சு. அண்ட் சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோடைய ரியாக்ஷன்ஸை காட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஸ்டாக்கை டிராஸ்டிக்கா வந்துட்டு கொஞ்சம் கீழே இழுத்துட்டு வந்திருப்பாங்க அண்ட் ஃபெட்டப் ஆகி எக்ஸிஸ்ட் ஆவாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டா என்டர் ஆவாங்க இந்த ஸ்மார்ட் மணி. அது கடைசி அந்த எண்ட் ஆஃப் த அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நீங்க பார்க்க முடியும். அந்த ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 1 வீக்ல நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த ஸ்மார்ட் அக்குமுலேஷன் அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது ஷூட் அப் ஆகும். இது வந்துட்டு ரிசல்ட் பேஸ்டு இதுல போவோம்.
இன்வெஸ்டிங்ல போறோம் அப்படின்னாலும் அந்த ஒரு 30%, சாரி, ஒரு 3% ஆர் 5% மூவ் நம்ம கேட்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு 800 ரூபாயில நீங்க வாங்கக்கூடிய ஒரு ஷேர் ஒரு 3 to 5% ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு எவ்வளவு கிடைக்குது? 3 to 5% ஒரு 24 ரூபீஸ்ல இருந்து 40 ரூபீஸ் உங்களுக்கு கெயின் ஆகுது அந்த இடத்துல. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 30 ரூபாயில இருந்து 40, 50 ரூபா, 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. இது இன்வெஸ்டர் செய்யக்கூடியது. இதே ஒரு ட்ரேடர் என்ன செய்வார் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக் இது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் நீங்க வாங்கலாம், 10 யூனிட் வாங்கலாம், 100 யூனிட்ஸ் வாங்கலாம். விச் மீன்ஸ் நம்பர்ஸ் சொல்றேன். ஒரு ஷேர் கூட வாங்க முடியும். 1000 ரூபாய் இருக்கு, ஒரு ஷேர் நான் வாங்குறேன், வாங்குங்க. 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன வாங்க முடியுது, வாங்குங்க. அது இன்வெஸ்டர்ஸ். இதே வந்து எஃப்என்ஓல பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போகக்கூடிய பர்சன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல ஒரு லாட்டுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாட்டுக்கு இவ்வளவு குவான்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். 300 குவான்டிட்டிஸ், 350 குவான்டிட்டிஸ் அண்ட் 500 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க வாங்கினாலே வந்துட்டு 350 இன்ட்டு அந்த வேல்யூ என்னவோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு மினிமம் பிரைஸ் ஒன்று, ஒரு 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபியூச்சர்ஸ்ல நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆர் 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இதுல முதலீடு அதிகம் ஃபியூச்சர்ஸ்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜென்ரலா ஒரு ஒவ்வொரு இதுக்குமே எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதை தான் எஃப் அண்ட் ஓ அப்படின்போம். அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் 3 months கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் ஆகும். இப்போ ஏப்ரல் மந்த் அப்படின்னா ஏப்ரல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து மே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஜூன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர் இருக்கும். இந்த ஏப்ரல் மந்த் முடிஞ்சதுன்னா அடுத்து ஜூலைக்கான கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிரும் ஃபியூச்சர்ஸ்ல. எப்பவுமே அட்வான்ஸ்டா ஒரு 3 month கான்ட்ராக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது இண்டெக்ஸ்லயும் சரி, ஸ்டாக்ஸ்லயும் சரி. அப்போ நீங்க இப்போ இந்த ஏப்ரல் மந்த்ல மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு 30 ரூபீஸ், 250 ரூபீஸ் கெயின் இருக்கு அப் சைட்ல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா ஃபியூச்சர்ஸை பை பண்ணுவீங்க. இதுக்கு முதலீடு அதிகம். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 30 ரூபாயில இருந்து 50 ரூபா போகுது அப்படிங்கும்போது என்ன குவான்டிட்டிஸ் அங்க இருக்கோ அது இன்ட்டு உங்களுடைய ப்ராஃபிட் மணி ஒரு 50 ரூபீஸ் அப்படின்னா 350 இன்ட்டு 50 எவ்வளவோ அது உங்களுக்கு நெட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னா இருக்கும். இது ஃபியூச்சர்ஸ். இன்கேஸ் உங்களுடைய வியூக்கு எகைன்ஸ்டா போகுது அப்படின்னா இதுல சேஃப்கார்ட் பண்ணி ஹெச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கோம்ல, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஆப்ஷன்ஸ் இங்க வந்து முதலீடு கம்மியா இருக்கும். முதலீடு கம்மியா இருக்கும், ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிவார்டும் அதிகமா இருக்கும். இது ஆப்ஷன்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அண்டர்லைங் ஸ்டாக். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டாக், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக், அண்டர்லைங் ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. ஸ்பெகுலேட் பண்ணும்பொழுது வரக்கூடிய அவுட்கம் வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஃபியூச்சர்ஸ், இன்னொன்னு ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒரு லாட்டுக்கு 350 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய முதலீடு பணம் அந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய பணம் அதிகமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு போகுது அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு எகைன்ஸ்டா போகுதுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் ரூல்ல அப்ளை பண்ணி நீங்க எக்ஸிட் ஆகி வெளியே வரும். அந்த மாதிரி. அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல போகுது அப்படின்னா அதை ஹெச் பண்ணிக்கவும் முடியும். ஹெட்ஜ்னா இன்சூரன்ஸ் மாதிரி நீங்க ஆப்போசிட் சைட்ல ஒன்று பை பண்ணி வச்சுப்பீங்க. அது உங்களை காப்பாற்றும், உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க முதலீடு ரொம்ப கம்மி. 800 ரூபாயில இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் 850 ரூபாய்க்கு போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், சிஎம்பி அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இது 800 ரூபாயில இருந்து எங்க போகுது? 810, 800 வச்சுங்க. ஜென்ரலா ஃபார் எக்ஸாம்பிள் தானே சொல்றோம். இது வந்து நீங்க எங்க போகும்னு நினைக்கிறீங்க? 850 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நீங்க போய் என்ன பை பண்ணுவீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுவீங்க. கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுவீங்க. அது சிஇ அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். ஆப்ஷன் செயின்ல நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குடைய ஆப்ஷன் செயின் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து 50 ரூபா குறையுன்னு எதிர்பார்க்குறீங்க, 750 ரூபாய்க்கு போகும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிதான் சொல்லுது. அப்ப நீங்க வந்துட்டு ஸ்பெகுலேட் பண்ணி நீங்க வாங்குறீங்க. 750 ரூபா அப்படின்னு போகும்போது புட் ஆப்ஷனை நீங்க பை பண்றீங்க. அது பிஇ அப்படின்னு இருக்கும். கால் ஆப்ஷன் வந்து சிஇ அப்படின்னு இருக்கும். மேல் நோக்கி போகுதுன்னா கால் நீங்க பை பண்றீங்க. 850 டார்கெட்டா போய் ரீச் ஆகுது அப்படின்னா நீங்க 850 தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவா இப்போ ப்ரெசென்ட்டா இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன வேல்யூ அந்த வேல்யூல கூட நீங்க பை பண்ணலாம். 800 கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்ல 820 கால் ஆப்ஷன் நீங்க பை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி
780 அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கன்சர்வேட்டிவா நீங்க போறீங்க. 780 கால் ஆப்ஷனை நீங்க பை பண்றீங்க. சரியா? அண்ட் 860 கால் ஆப்ஷனை பை பண்றீங்க. மார்க்கெட் இந்த ஸ்டாக் மேல் நோக்கி எழுது அப்படிங்கும்போது நீங்க இதெல்லாம் பை பண்ணலாம். ஆனா ஜென்ரலா வந்துட்டு இந்த 860 880 அப்படின்லாம் போகக்கூடாது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அட் த மணில இந்த மணில ஆர் நியர் டு அட் த மணி. அட் த மணி இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கக்கூடியதை மார்க்கெட் மேல் நோக்கி எழும் அப்படிங்கிறதுல மார்க்கெட் அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது மேல் நோக்கி எழுது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிறத நீங்க பை பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சேஃபா கன்சர்வேட்டிவா. அதுக்கு முதலீடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் கன்சர்வேட்டிவான அப்ரோச் இது. அதை வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மணினா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் உள்ள இருக்கிறது நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதே 800 ரூபாய் கால் ஆப்ஷன் நீங்க பை பண்றீங்கன்னா அதுக்கு பேர் அட் த மணின்னு பேரு. அதுவே 820 840 860ங்கிறத நீங்க கால் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்துட்டு அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். 820 நியர் டு அட் த மணின்னு சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். இது 860 880 900 அப்படிங்கிறதுல நீங்க போறீங்கன்னா அது அவுட் ஆஃப் த மணி. நாட்கள் குறைவா இருக்கு அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா தள்ளி போகக்கூடாது. ஸோ ஜென்ரலா அட் த மணி இந்த மணிக்குள்ள நம்மளுடைய செலெக்ஷன் வந்து இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்குள்ள இருக்கணும். ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ்ல அல்லது பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுக்குள்ள இருக்கணும். லென்த்தியான டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றீங்கன்னா டிபிக்கல் புல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இல்ல பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுக்குள்ள இருக்கணும். டைம் ஃப்ரேம் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுருக்கிக்கிறோம், உள்நோக்கி நம்ம சுருக்கிக்கிறோம். இதே டைம் ஃப்ரேம் கம்மியா இருக்கிறதுல வச்சு நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் கோல்டன் ரிவர்சல் அப்படிங்கிற இதுக்கோ அல்லது வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் உங்களுடைய ஸ்ட்ரைக் செலெக்ஷன் இருக்கணும். அப்பதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட் பர்ஸ்ட் ஆகி இங்க கிளவுட் பர்ஸ்டிங் நடக்கும். ப்ரீமியம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். சரிங்களா? ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு முதலீடு இருக்கும், ஆப்ஷன்ஸ்ல முதலீடு குறைவு. அண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் 30 to 50 rupees கெயின் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கால் ஆப்ஷன் நீங்க பை பண்ணுவீங்க. ஒரு 300 குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா அந்த பிரைஸ் வந்துட்டு இப்போ 820 ரூபாய் கால் ஆப்ஷன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரு 10 ரூபாயில இருக்கு அப்படின்னா 300 குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு லாட். அப்போ 300 × 10 எவ்வளவு வருது? 3000 ரூபாய் உங்களுடைய முதலீடு. இப்ப கரண்டா அந்த மார்க்கெட் அந்த ஸ்டாக் எங்க இருக்கு? 800 ரூபாயில இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த 820 ரூபாய் 10 ரூபாயில இருந்த இந்த இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். அது வந்துட்டு 850 ரூபாய் அந்த ஸ்டாக் வந்து உயரும் பொழுது, அண்டர்லைன் ஸ்டாக் வந்து உயரும் பொழுது 820 ரூபாய்க்கு வாங்கியிருந்த அந்த 10 ரூபாய் கால் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 18 ரூபாயில இருந்து 22 ரூபா வந்திருக்கும். அப்போ ஒரு 3000 ரூபாய் முதலீடு உங்களுக்கு என்னவா மாறுது? ஒரு 6000ல இருந்து ஒரு 6500 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஒரு 3500 ரூபா உங்களுக்கு நெட்டா அந்த இடத்துல ப்ராஃபிட்டா கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஆப்ஷன்ஸ். இதுவே நம்மளுடைய வியூக்கு எகைன்ஸ்டா போயிடுச்சுன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினது வந்துட்டு 3 ரூபாய்க்கு கீழே ஓடிடும் அல்லது 4 ரூபாய்க்கு கீழே ஓடிடும். அப்போ நெட்டா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 2200 ரூபாய் நீங்க லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இந்த மாதிரியான நேரங்கள்ல செலக்டிவா எடுத்துப்பாங்க. ரெண்டு பக்கம் எடுத்துப்பாங்க. கால் சைடும் பை பண்ணுவாங்க, புட் சைடும் பை பண்ணுவாங்க. ரீசனபிள் பிரைஸ்ல பை பண்ணணும். இந்த டீ கடை மாஸ்டர் வந்து டீ ஆத்துவார் பாத்தீங்களா? ரெண்டு ரெண்டு கையில ஜக் வச்சுக்குவாரு. ரைட் ஹேண்ட் மேல தூக்கி அங்கிருந்து டீயை கொட்டுவார். லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜக்ல அந்த டீயை கேட்ச் பண்ணுவார். அதே லெஃப்ட் ஹேண்ட் திரும்ப வந்துட்டு மேல லிஃப்ட் பண்ணி அங்கிருந்து கவுத்துவாரு. அது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஜக்கு கீழே வந்துடும் டக்குன்னு. அப்போ அதுல கேட்ச் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி டீ ஆத்துற மாதிரிதான் இந்த மார்க்கெட் நேச்சர் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்காது. வாட்டர் ஃபால் மாதிரி போயிட்டு இருக்காது. ஃபால்ஸ் மாதிரி அதரம்பள்ளி ஃபால்ஸ் மாதிரிலாம் போகாது. அப்போ கீழே இருந்து மேல போகும், மேல இருந்து கீழே வரும். அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கும். ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி போறனால. அப்போ ஏதோ ஒரு சைட்ல டைரக்ஷனல் மூவ் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம ஸ்மார்ட்டா அக்குமுலேட் பண்ணிக்கணும். அண்ட் திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட்ல அந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வரும் பொழுது முன்னாடி எந்த சைட்ல போச்சோ அந்த சைட்ல நீங்க பை பண்ணிக்கணும். அண்ட் இப்படிதான் நம்ம வந்துட்டு அக்குமுலேட் பண்ணணும். அந்த இடத்துல கால் புட் ரெண்டையும் எடுத்துப்பாங்க சேஃப்கார்டுக்காக. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஒரு சிலர் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோட இல்ல இது இப்படிதான் போகும், டெக்னிக்கலா அது பவுன்ஸா தான் போகுது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேக்டு பொசிஷன்ஸ் விச் மீன்
ஒரே டைரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி கால்னா கால் மட்டும் பை பண்ணுவாங்க, புட்னா புட்டு மட்டும் பை பண்ணுவாங்க. இந்த கன்சர்வேட்டிவான பர்சன்ஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் வராக்கடன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த கரன்சி டிப்ரிஷியேட் ஆனது அது கொஞ்சம் நெகட்டிவான இம்பாக்டை கொடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு புட் சைடும் பை பண்ணிப்பாங்க ஒரு சேஃப் கார்டுக்காக. அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியில கூட பை பண்ணிப்பாங்க. ஆனா ரீசனபிளா இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி அதுக்கு அடுத்த எக்ஸ்பீரியன் போகும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு லிக்விடிட்டி அதிகம் இருக்காது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நுணுக்கங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல நீங்க 3 விஷயங்கள் தெரிஞ்சுருக்கீங்க. ஒன்னு வந்து ஒரு அண்டர்லைன் ஸ்டாக், 2 அந்த ஸ்டாக் உடைய ஃபியூச்சர்ஸ், 3 அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஒரு இன்வெஸ்டர் நேரடியா அந்த அண்டர்லைன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக்கான ஸ்டாக்ல டைரக்டா பை பண்ணுவார். கொஞ்சம் பண முதலீடுகள் அதிகமா வச்சிருக்கக்கூடியவர் இந்த டைம் எரோஷன் அந்த பங்கு சந்தை அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எந்த சைடும் மூவ் ஆகாம இப்ப எப்படி 3 நாளும் ஒரு நாமம் போட்ட மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல ஒரு கிரீன் கேண்டில், ரைட் சைடுல ஒரு கிரீன் கேண்டில், நடுவுல ஒரு ரெட் கேண்டில். கிட்டத்தட்ட பாலாஜி வெங்கடாஜலபதிக்கு வந்துட்டு நாமம் போட்ட மாதிரி ஒரு கேண்டில், 3 கேண்டில் போட்டிருக்கு. ஒரு ஃப்ரிக்ஷன்ல போகுது. பெருசா அப்சைட் மூவ்மெண்ட்டோ டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ இல்லை ஆஃப்டர் த கேப். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நேச்சர்ல இன்னொரு 4 நாள் கண்டினியூ ஆனா போதும், உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல பாதிப்புகள் இருக்காது. 810 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே 810 ரூபாயில இருந்தா கூட ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. அந்த ப்ரீமியம், அந்த பணம் நீங்க என்ன முதலீடு பண்ணீங்களோ அது காப்பாற்றப்படும். ஆனா ஆப்ஷன்ஸ்ல நீங்க 800 ரூபாயில இருக்கும் பொழுது நீங்க 840 ரூபா வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அது எங்கேயுமே போகல. ஒரே இடத்துலயே சுத்தி சுத்தி 805க்கும் 815க்கும் போகுது. ஆனா நடுவுல வந்து 810ல க்ளோஸ் ஆயிருது. அப்போ நீங்க வாங்கினது வந்துட்டு வாங்கின இடத்துலயே அந்த ஸ்டாக் இருந்தா கூட டைம் ஆகிட்டே இருக்கனால நீங்க வாங்கின ப்ரீமியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல அந்த பிரச்சனை இல்லை. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல முதலீடு அதிகம், ஆப்ஷன்ஸ்ல முதலீடு கம்மி. ஆனா ரிஸ்க் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஷன் பையரா நம்ம கேட்ச் பண்ண வேண்டியது இந்த மொமெண்டம். எந்த இடத்துல வந்து பிக்கப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த மொமெண்டம் பிக்கப் ஆர் மொமெண்டம் ஃபயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம கேட்ச் பண்றோம். அண்ட் அதுக்கு அடிஷ்னலா சில பேராமீட்டர்ஸ், வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? வால்யூம் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த பார், இதுதான் வால்யூம் பார் அப்படிம்போம். அந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரேக் அவுட் ஆகிற இடத்துல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். இல்ல ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணி வரணும். ரிவர்ஸ்ல ஆகிறதுக்கான இண்டிகேஷனை கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு உள்ள நம்ம போறோம்னா அது பண்ண முடியும். அண்ட் இதுக்கு மேல அட்வான்ஸ்டா சில இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம இங்க வந்து திணிக்க முடியாது. எக்ஸிஸ்டிங் பொசிஷனை ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது அண்ட் டைம் எக்ஸ்பீரியை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்ல நம்ம எப்படி பண்றது, ஒரு இன்வெஸ்டர் எப்படி பண்றது? ஒரு இன்வெஸ்டர்னா நீங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் நீங்க பை பண்றீங்க, அந்த குறிப்பிட்ட லாபத்தை எடுத்துட்டு வெளியே வரீங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம், அல்லது ரிசல்ட்டுக்கு முன்னாடி சில ஸ்டாக் மூவ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஜென்ரலா ஒரு 1 வீக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரிசல்ட் நம்ம கொஞ்சம் எப்பவுமே கன்சிஸ்டண்டா நம்ம டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஈவன் 1 hour ஒன்ஸ் அதை மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஃபைன். ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது, ட்ரேடிங் அப்படிங்கிறதுல 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி. அண்ட் இது வந்து மிஸ்டர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்கீங்க? எஸ், சம்டைம்ஸ் வி கேன் செக் த ஏர்னிங்ஸ் காலண்டர் இன் சார்ட் இட் செல்ஃப் சார். எஸ், ஃபைன். ஏன் சார்ட் எல்லாத்தையும் நமக்கு ரிவீல் பண்ணோம். ஏர்னிங்ஸ் காலண்டர் அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியும். எப்படி கோவிட் வந்து வர்றதுக்கு முன்னாடி கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன், ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கோவிட்ங்கிறத பத்திலாம் அப்ப தெரியாது. அதை பத்தி அந்த பேர் கூட வச்சுக்காங்களான்னு தெரியாது, ஏர்லியரா இருந்திருக்கு. ஆனா சார்ட் சொல்லுது மேசிவான ஒரு கிராஷ் மார்க்கெட் பார்க்க போகுதுங்க. ஸோ சார்ட் நமக்கு டெக்னிக்கலா சொல்லலாம். சார்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ண பொழுது அரைகுறையா ஃபாலோ பண்ணக்கூடாது. முழுசா புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது முன்னாடியே ஏர்லியரா வந்து சில சமிகைகள், அதாவது சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தேவையானது. இந்த பிக் பிளேயர்ஸ், அதாவது ஸ்மார்ட் மணி இருக்கு இல்லையா, அவங்க பண்ற வேலையே என்னன்னா, ஆஹ், இந்த கன்விக்ஷனா டெக்னிக்கல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி போகக்கூடிய பர்சனை டிஸ்டர்ப் பண்றதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறது இருக்கு. லட்சம் கோடி வச்சிருக்கவன் ஒரு 1,00,000 ரூபாயை வச்சிருக்கிட்ட இருந்து பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி தான் யோசிக்கிறான். அவன் போடுற திட்டங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. 1,00,000 ரூபாயை வச்சிருக்கவன் 1,00,000 கோடி என்ன எவன் வச்சிருக்கானோ அவனை ட்ரேஸ் பண்ணி நம்ம போவோம், அவனுடைய ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து போறான். ரெண்டுமே ஒரே இதுதான்.
இவன் போறது அவன் பணத்தை எடுக்கிறதுக்காக இல்ல, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. யாரு? வெறும் 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவன் லட்சம் கோடிகளை வச்சிருக்கவன பார்த்துட்டு போறான். அது எதுக்காக? தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 1 லட்ச ரூபாயை காப்பாத்திக்கிறதுக்காக. அவன் என்ன பண்றான்? வலைய விரிக்கிறான். ஆழ்கடல்ல போய் நின்னுட்டு வலைய விரிக்கிறான். மீன்கள் நீந்துற மாதிரிதான். கரைக்கு கொஞ்சம் தள்ளி உள்ள வரும் பொழுது, கடலை நோக்கி உள்நோக்கி வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சில மீன் வகைகள் நீந்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில மீன் வகைகள் நீந்தலாம். அதுக்கப்புறம் ஆழ்கடல் பகுதியில மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கூட நீந்துவாங்க. நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரியான இடங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் வலைய வீசிட்டு தான் இருப்பான். இந்த 1 லட்சம் கோடி வச்சிருக்கவன் அவன்கிட்ட விசைப்படகுல இருந்து கைப்படகுல இருந்து விசைப்படகு வரைக்கும் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒவ்வொரு இடத்துலயும் வலைய வீசிட்டு தான் இருப்பான். அதுக்கேத்த மாதிரி ஆட்களை நிறுத்தியிருப்பான். ஆழ்கடல் பகுதிங்கிறது அட் த மணி. இந்த செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியர் டு அட் த மணி. அண்ட் கரையோரத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வலைய வீசுறதுக்கு ஆட்களை வச்சிருப்பான், டீமை வச்சிருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பண பலம் அந்த மாதிரி, படை பலம் அந்த மாதிரி. அந்தந்த இடத்துல மீனை வீசுவான். தூண்டில வீசுறான், மீன் வந்து மாட்டோம். நம்ம ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா பிக் பிளேயர்ஸ் விடுங்க, 1 லட்சம் கோடி வச்சிருக்கவன விடுங்க. நம்ம இதுல 1 கோடி ரூபா வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. 5 கோடி ரூபா வந்துட்டு வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. 50 லட்சம் ரூபா வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, 5 லட்சம் ரூபா வச்சுட்டு ட்ரேட் பண்றவங்க, 1 லட்சம் ரூபா வச்சு ட்ரேட் பண்றவங்க. இந்த 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்க அவங்களுடைய லாங்குவிட்டி வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ம், ஒரு பிளெக்சிபிலிட்டி வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கு இருக்காது. அதே போல 5 கோடி ரூபா வச்சிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளெக்சிபிலிட்டி 50 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்களுக்கு இருக்காது. ஆனா 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்களும் ஏர்ன் பண்ண முடியும் கன்சிஸ்டன்டா. என்னன்னா அவங்களுடைய தன்னிலை அறிதல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல கால்குலேட்டிவா போகணும், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம், நம்ம வச்சிருக்கக்கூடிய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அவன் 50 லட்ச ரூபா வச்சிருக்கவங்க திங்க் பண்ற தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். 5 கோடி ரூபா வச்சிருக்கவன் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். 1 லட்சம் கோடி ரூபா வச்சிருக்கவனுடைய தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்களுடைய தாட்ஸ் அந்த பவுண்டுக்குள்ள மாட்டிட்டு அதுக்குள்ளதான் நிற்கும், அதை தாண்டி வெளியே வராது. ஆனா நீங்க 1 லட்சம் ரூபா வச்சிருந்தாலும் 1 லட்சம் கோடி ரூபா வச்சிருக்கவன் அஞ்சு அஞ்சு கோடி ரூபா வச்சிருக்கவனுடைய தாட் எப்படி இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கணும். திங்க் லைக் எ கிங் அப்படின்னு சொல்றது அதுதான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 1 லட்சம் கோடி ரூபா வச்சிருக்கவன் போடுற எல்லா பாலையும் வந்துட்டு அட்டாக் பண்ண பார்ப்பான், ஃபேஸ் பண்ண பார்ப்பான். 5 கோடி ரூபா வச்சிருக்கவங்க செலக்டிவா போவாங்க. 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்க இன்னும் ரொம்ப செலக்டிவா போகணும். கிட்டத்தட்ட ராகுல் டிராவிட் மாதிரி த வால் அப்படின்னு சொல்ற மாதிரி வரக்கூடிய பால்ஸ் எல்லாம் வந்துட்டு சொடுக்கு பாலாட்டம் ஃபேஸ் பண்ணிட்டு அல்லது அட்டன் பண்ணாமே வந்து கையை தூக்கிட்டு பேட்டை தூக்கிட்டு விட்டுருவோம் அந்த பாலை. அண்ட் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது ஒரே ஷாட்டு, சிக்ஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ ஈவன் 1 லேக் வச்சிருக்கவங்களும் earn பண்ண முடியும் சூப்பரா. ஆனா எல்லா நேரமும் ஆட முடியாது. 1 லட்சம் கோடி வச்சிருக்கவன் டெய்லி ஆட்டம் போடுவான். அவனுக்கு ஈக்குவலா நம்மளால ஆட முடியுமோ? அவன் ரெண்டு பக்கமும் ரைட் பண்ணி வச்சுட்டு பணத்தை சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்மளுடைய ஆட்டத்தை அந்த இடத்துல குறைச்சிடணும். சொல்ல போனா ஹை ப்ராபிலிட்டி ட்ரேடை ட்ரேஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நீங்களே வந்துட்டு அந்த மென்டாலிட்டிக்கு வந்துருவீங்க. தினம் தினம் போய் போராடிட்டு இருக்கணுமா? மாசத்துக்கு ஒரு 3 நாள் கிடைக்குது. அந்த 3 நாள் எப்போ வருதுங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒரு 5 நாள் கிடைக்குது. அந்த 5 நாள் நமக்கு எப்போ வருதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். கோ வித் ஃப்ளோ. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு நீங்க போவீங்க. அது வந்துட்டு ப்ரோ ட்ரேடர் அப்ரோச். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இனிஷியலா டே பை டே ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை பார்ப்போம், லாபத்தை பார்ப்போம். அது நமக்கு ஒரு மென்டாலிட்டி கொடுக்கும். ஃபைன். ஆனா ரொம்ப கால்குலேட்டிவா செலக்டிவா போகணும். ஒரு ஆப்ஷன் பையர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ வந்து இதுதான். என்ன? அவர் வந்துட்டு இந்த டைமை வந்துட்டு எப்படி டைம் டிக்கேவை எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது. நேற்று கூட ஒரு பேஜ்ல எனக்கு ரைட் அப் கொடுங்கன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், ஒரு பேஜ் ரைட் அப் எனக்கு கொடுங்க. ஒரு ஆப்ஷன் பையர் தீட்டா டிகே, அதாவது டைம் டிகே அப்படின்னு நடக்கும்போது அது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேஜ்ல ஒரு ரைட் அப் எனக்கு கொடுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் எல்லாம் பெருசா நம்ம டச் பண்ணல. நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அதை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம இந்த டோர் என்ட்ரிக்கான டோர் என்ன, எக்ஸிட்டுக்கான டோர் என்ன, அதுல இருக்கக்கூடிய பிட்ஃபால்ஸ் என்ன, டிராபேக் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள போகணும். அண்ட் லெவல்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லெவல்ஸ் மார்ச் 10th இருக்கு. பட் இருந்தாலும் திரும்ப நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வேண்டாம், அதை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சா 2 ஸ்டாக் கூட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்வெஸ்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் என்ன, அண்டர்லைங் ஸ்டாக்னா என்ன, முதலீடுனா என்ன, இல்ல ட்ரேடிங் அப்படின்னு போகும் பொழுது டெரிவேட்டிவ்ஸ்ல உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய
ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்டாக இந்த ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் டிகேவை எரோட் பண்ற தீட்டா டிகே வந்துட்டு ஓவர் கம் பண்றது தான் அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜென்ரலா வந்துட்டு இப்போ இந்த இயர்ல ஒரு ஜென்ரலான வியூ சொல்றேன். 2026 2025க்கும் அதே தீம் தான். 2025ல இண்டெக்ஸ் லிஃப்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் பேங்கிங் ஸ்டாக் தான், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்து முதலீட்டை அதிகப்படுத்தினான் ஃபர்ஸ்ட் குவார்டர் போன இயர்ல. 2024 எண்ட் ஆஃப் த இயர்லயே நம்ம சொல்லியிருந்தோம் டீம் ஆர்டிஎஃப்ல, பழைய டெலிகிராம் சேனல்ல, இந்த மாதிரி 2025ல இண்டெக்ஸ் மூவ் ஆகுது, அது எய்தர் அப் சைட்ல மூவ் ஆகலாம் அல்லது வந்து டவுன் சைட்ல டிராக் ஆகலாம். அது மூவ் ஆனாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, அது பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்னால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 10 பேங்க்கை வந்துட்டு டீடைல்டா அனலைஸ் பண்ணி அதோடைய ஃபார் தி இயருக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அதே போலதான் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் உங்களுக்கு 2025ல எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்க, அதோடைய இயர்லி கேண்டில் நீங்க பாருங்க. இயர்லி கேண்டில், நாட் மந்த்லி கேண்டில். இந்த ரன்னிங் இயரை விடுங்க, இது 2026 ரெட் கலர் கேண்டில் ஒரு டீப் ஆசிலேஷன் கொடுத்துட்டு இருக்குது. 2025 கேண்டில் போன வருஷத்துல இருந்த கேண்டில் பாருங்க, ப்ரீவியஸ் இயருடைய கேண்டில் பிரேக் பண்ணி மேல எக்ஸலண்டான ஒரு எஸ்கலேஷன் கொடுத்துருக்காங்க. இதே நிஃப்டியுடைய இது பாருங்க, நிஃப்டியுடையது 2024 என்ன கையை கொடுத்துருக்காங்களோ அதே கையை தான் ஆல்மோஸ்ட் 2025 வந்து ரீச் ஆகுது. ஆனா பேங்க் நிஃப்டியை பாருங்க, 2024 என்ன கொடுத்திருந்தாங்க கை 54,467, 2025 60,114. அதை பிரேக் பண்ணி மேல அப்சைட்ல எஸ்கலேட் ஆயிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, போன வருஷம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஒரு ஷைன் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். இந்த ஆன்கோயிங் இயர்ல பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் தான் டிராக் பண்ணுச்சு. இப்போ இந்த பிப்ரவரிக்கு அப்புறமே வந்த நேச்சர்ல அண்ட் ஈரான் வார் வந்தது, அது வந்து எரியிற தீயில வந்து எண்ணெயை விட்ட மாதிரி அது வந்து ஈரான் வார் வந்து நடந்தது. பாட்டம் ஃபேஸ் பண்ணிருச்சா, பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இண்டெக்ஸ்ல சம் லெவல் கன்ஃபர்மேஷன் அப் சைட்ல இருக்கு, சம் கேப் வந்து டவுன் சைட்ல இருக்கு. அப் சைட்ல இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணிட்டு டவுன் சைட்ல இருக்கக்கூடிய கேப்பை லேட்டரா வந்து ஃபில் பண்றாங்களா அப்படிங்கறது பார்க்கணும். அண்ட் நோ டவுட் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும், நம்ம பிராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷியோர் சாலிடா ஒரு 29,000ல இருந்து 31,000 அப்படிங்கிறது ரொம்பவும் தொட்டு விடும் தூரத்துல தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சிலது இருக்கு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 புள்ளிகள் அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 9,000 புள்ளிகள் அளவுக்கு போன வருஷம் பிளக்சுவேஷன்ல மூவ் ஆச்சு. 26,277 இருந்து 21,743க்கு கீழே விழுது. திரும்ப 21,743 இருந்து 26,373க்கு போய் ரீச் ஆகுது. அப்ப எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சோ அதே அளவுக்கு ரெக்கவரியும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இயருடைய லோல இருந்து ரெக்கவரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 26,000க்கும் 22,000க்கும் ஒரு 4,000 பாயிண்ட்ஸ், அங்க ஒரு 4,373, இங்க ஒரு 250, 4,573, 4,600 பாயிண்ட்ஸ் கெயின் ஃப்ரம் இயருடைய லோல இருந்து கம்பேர் பண்ணும்போது. அதே இந்த ஓவரால் அந்த இயர் முழுக்க இருந்த பிளக்சுவேஷனை பார்த்தீங்கன்னா 4,500 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்து திரும்ப 4,600 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது? 9,000 பாயிண்ட்ஸ், 9,200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்த மார்க்கெட் நேச்சர் போன இயர்ல. இந்த கெயின் ஆனது வந்துட்டு நான் டைரக்ஷனல் மூவ்ல 4,200 புள்ளிகள் தான். ஆனா வொலட்டிலிட்டியில உங்களுக்கு கொடுத்தது 9,200 புள்ளிகள். 12 மாசம் ஸ்பேன் இருந்துச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுது. ஏப்ரல் 7க்கு மேல மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ப்பான ரைஸ், ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நிஃப்டி வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் பாக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1,300 புள்ளிகள் கரெக்ஷன், 25,669ங்கிற லெவல போய் டச் பண்ணும் பொழுது திரும்ப அந்த 1,333 புள்ளிகள் கரெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் அப்சைட்ல நியூ ஏடிஹெச் ஃப்ரேம் பண்ணுது. அப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் பொழுது
ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே விழறான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாட்டம் ஃபேஸ் பண்ணிட்டு திரும்ப ரைஸ் ஆகிறான். 1333 புள்ளிகள் கரெக்ஷனை கொடுக்குறான். திரும்ப ரைஸ் ஆயிட்டு ஏடிஹெச் ஃப்ரேம் பண்றான். டபுள் டாப் கிரியேட் பண்றான். ஏன்னா ப்ரீவியஸா கொடுத்திருந்த ஹையும் இதுவும் மேட்ச் ஆகுது. டபுள் டாப் கிரியேட் பண்ணிட்டு திரும்ப ஃபாலை இனிஷியேட் பண்றான். இப்ப எஸ்கலேட் ஆயிருக்கான். எஸ்கலேட் ஆகிறவன் சில முக்கியமான புள்ளிகளை அப்சைட்ல ரீச் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்தரா எஸ்கலேட் ஆகிறானா அல்லது அந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் கொடுத்து ப்ரீவியஸா கொடுத்ததை கட் பண்ண போறானா அப்படிங்கறதான் அடுத்த 2 to 3 monthsல வாட்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். So anything will happen for the next 2 months, at least July first 50 days வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்கு. The escalation again, we should doubt. The rise is not a rise unless until இது ஒரு முக்கியமான சில புள்ளிகளை அப்சைட்ல கடந்து போற வரைக்கும். அது வரைக்கும் டவுட்ஃபுல்லா தான் பார்க்கணும். அதுக்காக டவுட்ஃபுல்லா பார்த்துட்டே இருக்க முடியாது. ஷார்ட் டேர்ம்ல சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்துட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி டிராவல் பண்ண வேண்டியதுதான். ரிவர்சல் ஆகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கீழே விழுது அப்படின்னா அதை கேட்ச் பண்ண வேண்டியதுதான். ட்ரேடருடைய வேலை இது. இன்வெஸ்டர் அந்த இடத்துல ப்ராப்பரா வந்துட்டு பயன்படுத்திக்கணும். 200 புள்ளிகள் 300 புள்ளிகள் கேப் இருக்கு. ரொம்ப அதிகப்படியான கேப் வந்து இருக்கிறது வந்துட்டு 20,510 இருந்து 20,272 இருக்கக்கூடிய கேப் தான். அதுக்கு கீழே நிறைய கேப் இருக்கு. ஈவன் 11,000 கேப் இருக்கு, 12,000 கேப் இருக்கு நிப்டில எல்லாம். அதெல்லாம் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த 20,000 இருக்கக்கூடியது ஒரு மேஜரான கேப்பா இருக்கு. அது ஒரு ட்ரில்லியன் ருபி கொஷின். அது ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது 2 முறை இல்ல 3 முறை ட்ரை பண்ணியிருக்கு. 21,964 ஒரு வேல்யூ கொடுத்துச்சு 2025. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆச்சு. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ இது வந்து 21,964 மார்ச் மந்த் 2025. ஏப்ரல் மந்த்ல எகைன் வந்து 21,743 ஒரு முக்கியமான அப்சைடு எஸ்கலேஷன் போகுது. அதோடைய ஹை வந்து 24,457. இப்ப வரக்கூடிய வாரத்துல இந்த 24,457 465 பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது இங்க கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது. இதே சேம் ஏப்ரல்ல. சரிங்களா? நம்ம அந்த இடத்துலதான் இருக்கோம். இப்போ திரும்ப 21,743 டவுன் சைட்ல கொடுக்குது. 2 முறை வந்துட்டு 22,000ங்கிற லெவலை பிரேக் பண்ணிருக்கு. ஆனா இந்த 700 பிரேக் பண்ண முடியல பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்துட்டு 21,964, அதுக்கடுத்து 21,743, அதுக்கடுத்து இப்போ வந்து 22,183ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்ப ப்ரீவியஸா என்ன லோ கொடுத்துருக்கோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. இது ஒரு ட்ரெண்ட் லைன்ல கூட நீங்க போட்டு கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இதுக்கு இதோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் ரேஸ் மாதிரி நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. என்னது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன். இதோடைய ஹை என்னவோ அந்த ஹையை இது பிரேக் பண்ணிருக்கு. ஒரு 70 என்ன இது 277, இது 373. அதை விட அது அதிகமா இருக்கு. ஹையர் ஹை ஃபார்மேஷன் அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன். அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் அது. If it is going to break 21,743னா that is structural change. ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இண்டெக்ஸ் பிஇ ரேஷியோ ஒரு கிரேவிங்ஸ் ஏற்படுது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. 19.5ங்கிறதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜோன். என்ன ஒரு போன ஆன்கோயிங் நேச்சர் வந்து நம்மளை டவுட்ஃபுல்லா பார்க்க வச்சுது. அதர்வைஸ் த பர்ஃபெக்ட் ஜோன் அந்த இடத்துல வரும்போதெல்லாம். ஆனா 2-3 தடவை பூனைக்கு பால் வச்சு பழக்கப்படுத்திருப்பான். 3ஆவது தடவை அது இருக்காது. ப்ரூட்டலா இருக்கும் இன்கேஸ் அதை பிரேக் பண்ணதுன்னா. அதான் மார்க்கெட்டுடைய நேச்சர். 2-3 தடவை பழக்கப்படுத்தணும், நம்ம அப்படியே பழகி அதை அப்படியே போகணுங்கிற அவசியம் இல்லை. 3ஆவது தடவை பிரேக் பண்ணும்போது இட் ஷுட் பி a massive one and brutal one. ஸோ இது ஆன்கோயிங் ரைஸ் வந்துட்டு திரும்ப 25,285க்கு மேல போனதான் புல்ஸ் அபிஷியலா உள்ள வரான். அது வரைக்கும் we should doubt, but at the same time we can travel with the market. We can catch the flow, we can travel with the market with appropriate hedging. போலாம் சேஃப் கட் பண்ணி. ஸோ ஃபைன், இன்னைக்கு டேவை நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம்.